அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர் ஒருவர் தன்னுடைய கஷ்ட காலங்களில் யாராச்சும் நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிடுவாங்க, அல்லது நமக்கு இஸ்லாத்தில் பற்றி தெரியாமல் அறியாமையின் காரணமாக நமக்கு மன நெருக்கடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இதை வளர்க்காமல் நம்ம மனசில் வெறுப்பு வச்சா அவங்க மேலே கோவப்பட்டு நம்ம அநீதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்க, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான குணம் அப்படிங்க. அல்லாஹ்க்கு பிடித்தமான குணம் சகிப்புத்தன்மை. அதனால் நம்மளுடைய யாராச்சும் நமக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க, மன நோம்படி நடந்துட்டாங்க, நம்மளை புரியாமல் நடந்துக்கிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சகிக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் நம்ம சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு நம்ம மனசை அமைதிப்படுத்தி பாதுகாத்து மேற்கொள்வோம். அதனால் அல்லாஹ்வுக்காக சகிப்புத்தன்மையாக நடந்துக்கங்க. அதுக்குண்டான கூலி சொர்க்கத்தையே தாரேன். அந்த ஒரே குணம், அந்த சகிப்புத்தன்மைங்கிற ஒரே குணம் இருந்ததுனால நான் சொர்க்கத்தையே தாரேன்னு ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுக்கான். ஏன்னா இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம இந்த ஒரு வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால சொர்க்கத்தையே எல்லாம் நமக்கு கொடுக்கான். அதை கடைப்பிடிங்க. என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த 136வது வசனத்தை முதல்ல இருந்து டெக்ஸ்ட்டை படித்து பாருங்கள். சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்காக அந்த சூழ்நிலை ஏற்படும் போது.